0.55 plus 0.555 plus etc. n times வரும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைன் வந்து என்ன பண்ணணும் 5/9 போட்டுடலாம். தென் பாயிண்டில் வந்தால் என்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாயிண்ட் இல்லை வெறும் நம்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10/9 ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. அப்போ எல் மைனஸ் ஸோ 10 இதில் வந்து அடுத்து என்ன பண்ணணும் 5/9னா இங்கே வந்து 10/9 ரெசிப்ரோக்கல் எடுத்து 9/10 இங்கே 9/10ங்கிறது அஸ் யூஷுவல் காமன். அதுக்கு டெசிமல் நம்பருக்கு வந்து 10/9 டெசிமல் நம்பர் இருந்தால் 9/10. அடுத்து இதை ரிவைஸ் பண்ணணும் 1 மைனஸ் ஸோ இங்கே நம்பர்னு வந்துச்சுன்னா 10^n போட்டு முடிச்சுக்கலாம். இங்கே டெசிமல் நம்பர் வந்துச்சுன்னா 1/10 ஹோல் பவர் n. அவ்வளோதான் இதோட ஆன்சர். இதுதான் இதோட ஆன்சர். ஓகேவா? சரி, இப்போ ஆன்சரை வந்து எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எப்படி ப்ராப்பராக சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், இதை சால்வ் பண்ண போகிறேன். இதை 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டெப் நம்பர் 1 ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், நம்பரை வெளியெடுக்கலாம். என்ன நம்பர் வெளியெடுக்கலாம், 4 வெளியெடுத்துடலாம். 4 வெளியெடுத்தால் 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 8 டைம்ஸ். 2 டைம் போதும். ஃபஸ்ட்டு 2 டைம் மட்டும் எடுத்துக்கலாம், 3rd டைம் தேவையில்லை. தென் இங்கே 9 வரணும் இல்லையா, அப்போது 4/9 இன்ட்டு 9 9 அடித்தோம்னா 4 தான் கிடைக்கும். அதனால் 9/9 இன்ட்டு 9 போட்டுக்கலாம். இந்த 9 உள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க 0.9 0.99 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 8 டைம்ஸ். சரி, அடுத்து 4/9 இதை வந்து பார்த்தோன்னா 0.9 அப்படின்னு இருக்குது. 0.9 நம்ம எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 0.1 எழுதலாம். 1 மைனஸ் 0.1 எழுதலாமா எழுதக்கூடாதா? 0.9 1 மைனஸ் 0.9, அதாவது இது முன்னாடி ஸ்டெப்பாக எடுத்துக்கங்க. அது ஒன்றும் இல்லை, முன்னாடி ஸ்டெப்பு 1 மைனஸ் 0.1 ப்ளஸ் இங்கே 1 மைனஸ் 0.01 நாட் டபுள் 1 எடுத்துக்காதீங்க. 1 மைனஸ் 0.01 எடுத்தோம்னா எதுக்கு பதிலாக 0.99க்கு பதிலாக 1 மைனஸ் 0.01 எடுக்கணும். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் n டைம்ஸ். இப்போ இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 4/9 ஸ்டெப் 2 4/9 ரெண்டாவது 1 எடுத்துக்கிறேன். 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ். தென் மைனஸ் அடுத்து 0.1 ப்ராக்கெட் போடுங்க, ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ். இப்போ காமன் ப்ராக்கெட் கண்டிப்பாக போடணும். அடுத்து கவனியாக 4/9 இருக்குது. தென் 1 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ் மைனஸ் 0.1 ப்ளஸ் 0.01 ப்ளஸ் எக்ஸட்ரா n டைம்ஸ் இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் எக்ஸட்ரா இதை வந்து என்னென்னு எழுதலாம், என்னென்னு எழுதலாம். இதோட வேல்யூ வந்து n மைனஸ் இதோட வேல்யூ வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதோட வேல்யூ வந்து என்னது, வெரி சிம்பிள் தான். ஸோ 0.1 வந்துட்டாலும் என்னது, நாம் 9/10 இது வந்து காமன். டெசிமல் நம்பர் வந்தாலே என்னென்னு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி டெசிமல் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9/10 இது வந்து காமனாக ரைட் பண்ணணும். எல்லாத்துக்குமே வரும் 9/10. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1/10 the power of n. அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ வேறு கவனிங்க, இதில் 5 மார்க்கு பாருங்கள். 1 2 3 4 5 ஸ்டெப் எழுதுனா 5 மார்க். அவ்வளோதான், வெரி சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சார் ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் ஈஸி தானே சார்? ஆமாம், ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க் இருக்குது.
இதை பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ என்ன மைனஸ் இந்த டெசிமல் நம்பர் வந்தாலும் எல்லாத்துக்குமே பார்த்தோன்னா 9/10 தான். 9/10 இன்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே 1 இருக்கு இல்லையா, அப்போ 1 மைனஸ் தென் 1/10 பவர் 4/n. இது பார்த்தீங்கன்னா 9/10 1 மைனஸ் 1/10 4/nங்கிறது எல்லாத்துக்கும் காமன் தான். எல்லாத்துக்குமே டெசிமல்ல வந்தா எல்லாத்துக்குமே காமன். இதுதான் இது எல்லாமே காமன் தான். இந்த பார்ட்டே காமன் தான். டெசிமல் நம்பர் வந்தா ஆமா டெசிமல் நம்பர். இப்போ 0.3 + 0.33 அப்படின்னு வந்து அதுக்கு இப்போ கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 0.3 + 0.33 + 0.33 + etc. + n times அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து நம்ம இங்கே பார்த்து எழுதலாம். எப்படி 0.3னா 3/9 into n minus 9/10 then 1 minus 1/10 whole power n. இது ஆன்சர். வெரி சிம்பிள். இதே இது பார்த்தீங்கன்னா 3 + 33 + 333 + etc. n times அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? 3/9 தென் இங்கே ஃபஸ்ட்டு என்னதான் ஸ்டார்ட் ஆகாது, ஏன்னா நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போது 10/9 9/10 10/9 எழுதுங்க. தென் 10 power n minus 1 10 power n minus 1 then minus n. இதுதான் இதோட ஆன்சர். வெரி சிம்பிள். புரியுதா? சரி. ஸோ இந்த ஒரு கொஸ்டின் தெரிஞ்சாலே ஒரு 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. நீட்டாக எழுதிடலாம். இதெல்லாம் டவுட் இருக்கா சார்? இப்போ அந்த இன்னொரு தடவை அந்த 5 + 5 + அவர் இதெல்லாம் நடந்துச்சு சார். டெசிமல் புரியுது சார், அது ஒரு தடவை நடந்துச்சு. 5 + 55 + 55 + etc. + n times கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்? இந்த 5 காமனாக வெளியே எடுக்கணும். அப்போ 1 + 1 + 1 + etc. n + m அப்படி வரலாம். 10 5/9 into 9 போடலாம் இல்லையா? அப்போது இந்த 9 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 9 × 1 9 + 9 + 9 etc. n + etc. n times. So first சார் அங்கே ஒரு ப்ளஸ் வரணும் சார். ப்ளஸ் பண்ணலாம் போகிறாங்க. சரி ப்ளஸ் சரி ஓகே. 5/9 அடுத்த ஸ்டெப்ல என்ன? 9 எப்படி எழுதலாம்? 10 - 1 + 100 - 1 + 1000 n times. So 9 க்கு பதிலா 10 - 1 then 99 க்கு பதிலா 100 - 1. அடுத்த ஸ்டெப்பில் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 5/9 இது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 10 100 + etc. + n times. இதோட 10 மைனஸ் 1 + சீக்வன்ஸ். அடுத்து 1 மைனஸ் காமனாக வெளியே எடுத்தோம். அடுத்து என்ன? 1 + etc. n times. ஸோ காமன் ப்ராக்கெட். அடுத்த ஸ்டெப்பில் 5/9. ஸோ இதோட வேல்யூ எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 5/9 நம்பராக வந்துச்சுன்னா 10 ஃபஸ்ட்டு 10 இருக்குது. 10/9 தென் 10 power n minus 1 இது காமன். தென் மைனஸ் இதோட வேல்யூ வந்து n. அவ்வளோதான். இதோட ஆன்சர் வந்து அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 ஸ்டெப்புக்கு 5 மார்க். அவ்வளோதானா சார்? அவ்வளோதான்.